அம்மா சார், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இவங்களுக்கு நீங்க என்ன வேணும்? பையனா? ஆமா டாக்டர். அம்மாக்கு என்னாச்சு? நீங்க பெருசா பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதான் மயங்கி விழுந்துட்டேன். இதெல்லாம் குணப்படுத்திடலாம், நார்மல் ஆயிடுவாங்க, கவலைப்படாதீங்க. சரியாயிடுவாங்கல்ல? சரி ஆயிட்டாங்க, நல்லா ரெஸ்ட் எடுத்தாலே போதும். ஆமா, இவங்க அடிக்கடி டென்ஷன் ஆகிற டைப்பா? ஆமா டாக்டர், சில நேரத்தில் கோவப்பட்டுருவாங்க. இதுதான் பிரச்சனையே. மனசு டென்ஷன் ஆகாம இருந்தாலே பாதி நோய் குணமாயிடும். இனிமே அவங்க டென்ஷன் ஆகாம நீங்க தான் பாருங்க. அம்மா, என்னம்மா ஆச்சு? என்னமோ தெரியல மாணிக்கம், தலை அப்படியே சுத்துச்சு, கண்ணு இருட்டிட்டு கீழே விழுந்துட்டேன். ஏம்மா, உங்க உடம்பு தாம்மா எனக்கு எல்லாத்தோட முக்கியம். சரியா கவனிச்சுக்க வேண்டாமா? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எங்களுக்கு யாருமா இருக்கா? அனாதை ஆடுமா? அத்தை, இப்ப பரவாயில்லையா? இந்த நிமிடம் அம்மா, அம்மாக்கு ஏதாவது ஒண்ணு நாம எல்லாம் உடம்ப கவனிக்காம இப்படி இருக்கலாமாடா? பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. இந்த ட்ரிப்ஸ் முடிஞ்ச உடனே டிஸ்சார்ஜ் கூட பண்ணிடலாம்னு சொன்னாரு. கேள்விப்பட்ட உடனே எனக்கு கையும் ஓடல, காலம் ஓடல, நான் பதறிட்டேன். அண்ணே ப்ளீஸ், டென்ஷன் அதிகமானதுனால தான் அம்மாக்கு இந்த நிலைமைன்னு டாக்டர் சொல்றாரு. நீங்க இப்படி பேசுனீங்கன்னா அம்மா டென்ஷன் இன்னும் ஜாஸ்தி தானே ஆகும். தயவுசெஞ்சு ரிலாக்ஸ்டா இருங்க, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். செல்வா, என்னை அப்படியே வீட்டில் விட்டு போயிருப்பா. சரி வாங்க. ராசம், இதுக்கு தான் உன்னை நான் கவலைப்படாம இருன்னு. மனுஷன் கவலைப்பட்டு ஆக போறது என்ன? எல்லாத்தையும் அவன் பார்த்துக்குவான். இனிமேலாவது கவலைப்படாம இருமா. வரட்டுமா ராசா? என்னங்க, நானும் வீட்டுக்கு போயிட்டு அத்தைக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். அத்தை டிஸ்சார்ஜ் ஆன உடனே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். சரி, இந்த சுடுகஞ்சி ஏதாவது பண்ணி வை. அம்மா, உங்களுக்கு என்னம்மா கவலை? செல்வம் நானும் 2 பேரும் சம்பாதிக்கிறோம். நிர்மலா நல்லா படிக்குது. பணக்கவலை, கடன் எதுவுமே இல்லை. அப்புறம் என்னம்மா? ஏம்மா அனாவசியமா கவலைப்பட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? அண்ணே, அண்ணி இருக்கனால தான் நான் எதுவுமே பேசல. யார் யார் வீட்டுல என்ன நடந்தா இவங்களுக்கு என்னாச்சு? ஐயோ, அந்த மனுஷன் வீட்டுல 2 பொண்ணுங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது, நம்ம பிள்ளைங்களுக்கு ஒண்ணுமே நடக்கலன்னு ஒரே புலம்பல். அந்த டென்ஷனை தான் கத்தி கத்தி பிபி வந்துருச்சு. ஏங்க, எங்க வீட்டுல எந்த நல்லது நடந்தாலும் அத்தைக்கு எங்க பிடிக்க மாட்டேங்குது. நாங்க என்னங்க பாவம் பண்ணோம்? இந்த நேரத்துல என்ன பேசுறது தெரியாது. கோபி எங்களை அக்காக்கு பிரசன்ட் பண்ண டேப் ரெக்கார்ட் இப்படி பாடுது, கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாம. என்ன டேஸ்ட் இருக்கா இது? ஏய், இப்ப நீ ஏன் அதை போட்டு கேக்குற? சும்மா இருக்கே கேட்கலாமேன்னு போட்டேன். சரி, இந்த மாமா கொஞ்சம் எங்கா இருக்காரே, புது பாட்டு ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாரு, கேட்கலான்னு பார்த்தேன். ஏன் பவானி, இதுவும் ஜாலியான பாட்டு தானே? கொண்டாட்டம் கொண்டாட்டம்னு தானே பாடிட்டு இருக்கு. ரொம்ப வயசான கொண்டாட்டமா இருக்கேக்கா. ஏய், நீ விஷயம் தெரியாம நெருப்போட விளையாடிட்டு இருக்கிற. விஜயை பத்தி உனக்கு தெரியாது. ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? அவளோட சேலை எடுத்து இவ கட்டிக்கிட்டா, மேல விழுந்து பிராண்டி புட்டா.
இப்ப அவளுக்கு வரப்போற புருஷன் கொடுத்த டேப்ப நீ கேட்டுட்டு இருக்கிற. பாரு உன்னை என்ன பண்ண போறேன். என்ன அது அதிசயமா பொறுமையா உட்கார்ந்து இருக்கிற? ஏ விஜி, உங்க அதுல பாட்டு ஓடலையோ? என்ன என்னாச்சு? அவ எதுக்கு போற? அது ஒண்ணு இல்லப்பா, அவளுக்கு தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தா. அவ்வளவுதானே? தலை சுத்தலுக்கு மருந்து கொடு. சரி, நேரமாச்சு. மெட்ராஸ் பஸ் பிடிக்கணும். போய் சரோட மாமியார் அவரை பார்க்கணும். ஏன்பா கொஞ்சம் மெதுவா நாளை மறுநாள் தான் கிளம்புனாதான் என்னவா? உடனே கிளம்பணுமா என்ன? ஐயோ, அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்கா தகவல் வந்திருக்கு. நான் சாவகாசமா போய் நின்னா நல்லா இருக்குமா? கிளம்பணும். ஏன்பா அவங்க வீட்டு பிரச்சனை நம்ம விழுந்தடிச்சு ஓடுறோம். நம்ம வீட்டு பிரச்சனை அவங்க ஓடி வராங்களா என்ன? இந்த வாரு இந்த மாதிரி பூத கண்ணாடி போட்டு பாத்தீங்கன்னா ஒரு வாரம் தங்காது, எல்லாம் விலகி போயிடும். அதெல்லாம் செய்ய வேண்டியதை கவனமா நாமெல்லாம் செய்யணுமா? சரி, நான் சட்டையை மாட்டிட்டு கிளம்புறேன். பாவம் சரோ, சேர்ந்தாப்புல 4 நாள் நம்ம வீட்டுல இருக்க முடியல. வருவா, சீக்கிரமா ஓடி போயிடுவா. டே மாணிக்கம், ஜோசியம் போய் கிடையாதுரா. என்னம்மா திடீர்னு ஜோசியத்தை பத்தி ஏதோ சொல்றீங்க? ஆமாண்டா, நீ நானும் ஒரே வீட்டுல இருந்தா என்ன பாதிக்கும்னு சொன்னா. நீ கூட நான் சொல்லும் போதெல்லாம் என்ன திட்டுற, ஒரே வீட்டுல போயிடலான்னு சொல்ற. ஆனா பாத்தியாடா, நீ எப்பெல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கலான்னு சொல்லி வாய் எடுக்கிறியோ அப்பெல்லாம் ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுதுப்பா. எனக்கு உடம்புக்கு முடியாம போயிடுது. அம்மா, அது என்னமோ எதேச்சியா நடந்து போச்சுமா. அப்படின்னு நீ வேணா சொல்லலாம்ப்பா, ஆனா நான் நம்ப மாட்டேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்கப்பா. எனக்கு தனியாவே வீடு பார்த்து கொடுத்துரு, நான் தனியாவே இருந்துக்கிறேன். அம்மா, அது நான் சொல்றேன். சொன்னதை செய்ப்பா, தயவு செஞ்சு மறுத்து பேசாத. மாப்பிள்ள வாங்க உட்காருங்க. வணக்கம்மா. உடம்பு தேவையில்லைங்களா? பரவாயில்லைங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதும் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதான் உடனே கிளம்பி வந்தேன். ஏன் உடம்பு கிடக்குது கழுத. ஆமா, உங்க வீட்டு விசேஷம் எல்லாம் எப்படி நடந்துச்சு? ஒரே தடபுடல் தானா? கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நல்லா நடந்துச்சுமா. நீங்க வராது மட்டும்தான் குறை. 2 மாங்காயா ஒரே தடவையா அடிக்கிறீங்க. அடுத்தது பவானி மட்டும்தானே? ஆமா. உங்களுக்குன்னு எப்படியோ ஆளுங்க மாட்டுறாங்க. எல்லாம் ஜாதக ராசி போல இருக்கு. மனசு நல்லா இருந்தா எல்லாம் நல்லா நடக்குமா? அது மட்டும் இல்ல சம்பந்தி, சிரிக்க சிரிக்க பேசணும், தேன் ஒழுக பேசணும். உங்களுக்கு என்ன சொல்லியா தரணும்? வணக்கம்மா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். டேய் மாணிக்கம், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊர் முழுக்க போஸ்ட் அடிச்சு ஒட்டியா? நான் என்ன சாக கிடக்குறேனா? வரிசையா என்னமோ எல்லாரும் வந்து பாக்குறாங்க, நான் என்ன சீக்காளியா? நிம்மதியாயிருன்னு சொல்லி என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டு இப்படி கூட்டம் போட்டா என்னடா அர்த்தம்? கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. டேய், முதல்ல எனக்கு போய் வீட்டுல விடுறா. என்னமோ ஊர் பேர் தெரியாதவன்லாம் என்ன பார்க்க வந்துட்டான். ஆமா, கொஞ்ச நேரம் இருங்க, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நானே கொண்டு போய் விட்டுறேன். டேய், நான் இப்பவே போறேன்டா, நீ வந்தாவா வராட்டி போ. அம்மா அத்தை, அம்மா சரி போய்ட்டு கோபி, நீங்க தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க. அத்தையோட குணமே அப்படிதான். தயவு செஞ்சு மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. எனக்கு இதெல்லாம் புதுசாங்க. எங்க வீட்ல இது மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்து பழகி போச்சு. நமக்கு எப்பவுமே டேக் இட் ஈஸி பாலிசி தான். அது தம்பி, இந்த அம்மா கிட்ட பேச்சு கேட்டு என் குடும்பத்துல எல்லாருக்கும் பழகி போச்சு. இப்ப அந்த லிஸ்ட்ல நீங்களும் சேர்ந்துட்டீங்க. அந்த வகையில நீங்களே என் குடும்பத்துல ஒத்தராயிட்டீங்க. இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முதல்ல அந்த அம்மாக்கு தான் நான் நன்றி சொல்லணும். சரி, கிளம்புறேன். ஐயோ, இப்பதானே வந்தீங்க, காஃபி ஏதாவது சாப்பிட்டுட்டு இல்ல போங்க. பரவாயில்ல, அந்த அம்மாக்கு உடம்பு சரியில்லையே, வந்து விசாரிச்சு போலான்னு வந்தேன். அவங்க என்னைய விசாரிச்சுட்டாங்க. ஆபீஸ்ல வேலை இருக்கு, கிளம்புறேன். சரி சரி, ஆபீஸ் வேலைன்னா கிளம்புங்க. வரேங்க, வரேன். வந்த இடத்துல எப்படி? சரிம்மா, பஸ்ஸுக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். அப்பா கிளம்புறீங்களா? அப்பா, ரவி கிட்ட இருந்து அந்த செயின் வாங்கணும்ல, அதுக்கு பணம். பாத்தியா, மறந்து போயிட்டேன். அந்த லீலா நிச்சயதார்த்து வாங்கி போட்டேன், அந்த செயின் தானே. பணம் கொண்டாந்து இருக்கிறமா, இந்த அமளியில் நான் மறந்து போயிட்டேன். வா, போகும்போது கொடுத்துட்டு போ. அதான் ரவி வீடு. மா, வாமா சரோ. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். என் அப்பா. வணக்கங்க ஐயா. உங்களை பத்தி சரோ நிறைய சொல்லியிருக்கா. வாங்க வந்து உட்காருங்க. என்னங்க, சரோ வந்திருக்கா? அடடே, வாமா சரோ.
என்ன ரொம்ப நாள் ஆளே காணோம்? சாரு என் அப்பாங்க சார். வணக்கங்க. வணக்கம். உட்காருங்க. நீங்க வாங்க. இருங்க. வெறும் வாய் வார்த்தைக்காக சொல்லல, தங்கமான பொண்ணை பெத்து வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு பிறக்கலைன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க சொல்றது கேட்க ரொம்ப பெருமையா இருக்கு. நன்றி. உண்மையிலேயே சரோவை பெத்ததுக்கு நீங்க ரொம்ப பெருமைப்பட்டுக்கலாம். இந்தாங்க. இதெல்லாம் எதுக்குங்க? பரவாயில்ல, முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஒண்ணுமே சாப்பிடலன்னா எப்படி? சாப்பிடுங்க. சாப்பிடுமா. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வாங்க தம்பி, இருங்க. சரக்கா வாங்கி அடிக்கிறீங்க, வியாபாரம் அமோகமா இருக்கு போல் இருக்கு. பரவாயில்லாம போயிட்டு இருக்கு சார். உங்களை பார்த்தா ரொம்ப பாராட்ட தோணுது. சரக்கு விற்க 100 நடை, தவணை வசூலிக்க 100 நடை, வெயில் மழைன்னு பார்க்காம அலையா அலையறீங்க. மற்ற வயலுகளை பாருங்க, பார்த்தா சர்க்கார் உத்தியோகம் தான் பார்ப்பேன்னு கையை கட்டிட்டு காத்துட்டு இருக்கிறானுங்க. ஆமா சார், வேலை கிடைக்கும் காத்திருக்க வேண்டியதுதான். எனக்கு காத்திருக்கலாம் பொறுமை இல்லை. இந்த வேலையை ஆரம்பிச்சேன், பரவாயில்லாம போயிட்டு இருக்கு. சந்தோஷமா இருக்கும் சார். இன்னும் நல்ல சந்தோஷமா இருப்பீங்க, தொழில அமோகமா முன்னேறுவீங்க. சரி, வந்த வேலையை முடிச்சு போடுறேன். நீங்க சரோவுக்கு ஒரு செயினை வைத்தீங்க. அது எவ்வளவு மங்களகரமான காரியத்துக்கு எப்படி உதவுச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த சந்தோஷத்தை காட்டத்தான் தவணையா கட்டாம மொத்தமா கொண்டாந்துருக்கிறேன். பிடிங்க. என்ன ரவி, பணத்தை இவ்வளவு கவனமா எண்றீங்க? மொத்தமா கொடுத்துட்டீங்களா? அதுவும் இல்லாம கையில வேற பணம் இல்ல. பொய் சொல்லாதீங்க, உங்ககிட்ட பணம் இல்லாம இருக்குமா? நிஜமாவே பணம் இல்லைங்க. வர வேண்டிய பணம்லாம் அப்படியே அங்கங்கேயே நிக்குது. நீங்க தான் வசூல் மன்னனாச்சே, வெளியில பணத்தை விட்டு வைக்க மாட்டீங்களே. நம்புங்க மேடம், என் கையில பணம் இருந்தா நான் எதுக்கு இந்த செயினை உங்ககிட்ட விற்கிறேன்? என் வருங்கால மனைவிக்காக நானே இதை வாங்கி வச்சிருக்க மாட்டேனா? என்னது வருங்கால மனைவிக்கா? அது உங்களுக்கு தெரியாது இல்லீங்களா? இவன் கட்டிக்க போற பொண்ணுக்காக மிக்ஸி, கிரைண்டர், புடவை, அது இதுன்னு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி சேர்த்து வச்சிருக்கான். அப்படியா? ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்கீங்களே. உங்களை கட்டிக்க போறவ ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான். இப்படிதான் சரோ கூட அடிக்கடி சொல்லும். ஆனா என்ன பண்றது, இன்னும் ஒன்றும் அமையல அவனுக்கு. நாங்களும் இவனுக்காக உண்ணாவிரதம், மௌன விரதம்னு எல்லா விரதமும் இருந்து பார்த்துட்டோம். எங்க உடம்பு தான் அழைச்சது. இன்னும் இவனுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க மாட்டேங்குது. இந்த பாருங்க, கல்யாணம் மாதிரி விஷயங்கள்லாம் மனுஷ முயற்சி ஓரளவுக்கு தாங்க. மற்றபடி ஆண்டவன் கண் திறக்கணும். அவன் மட்டும் தீர்மானிச்சுட்டான், எதிர்பாராத விதமா எல்லாம் மலை நடந்துரும். 100ல ஒரு வார்த்தை சொன்னீங்க. இப்பதான் நாங்களும் அந்த முடிவுக்கு வந்திருக்கோம். எனக்கு தாங்க பெரிய குறையா இருக்கு. சீக்கிரமா இவனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டே இருக்கேன். கவலையே படாதீங்க, எல்லாம் அமோகமா நடக்கும். சரிங்க, அப்போ நாங்க கிளம்புறோம். என்னது முதல் முறையா வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இருந்து ஒரு வாய் சாப்பிட்டு போங்க. நீங்க சொன்னதே போதுங்க. ஐயோ, ஒன்றும் சந்தேகப்படாதீங்க, இவன் நல்லா சமைப்பா. அதுக்கு இல்லைங்க, வேலை நிறைய கிடக்கு. அடுத்த வாட்டி வரும்போது நிச்சயமா சாப்பிட்றேன். சரி வரேங்க தம்பி, வரேன். சரி வரேன். வாமா. வரேம்மா. என்ன சாரோ, ஒண்ணுமே பேசாம வர? ஒன்னும் இல்லப்பா. ஒன்னும் இல்லையா? பலத்த யோஜனையில் வர, சொல்ல மாட்டேங்கிற? வழக்கமான யோசனைப்பா. என்னது, இப்ப ரவி வீட்டுல நடந்த பேச்சுவார்த்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறியா? என்னப்பா வழக்கமான யோசனைன்னு சொல்றேன், ரவி வீட்டை பத்தி நான் ஏன் யோசனை பண்றேன்? உன் மாமியார் ஏதாவது சொல்லி அதை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறியா? ஆமாப்பா, சரியா சொன்னீங்க. பாருமா, அவங்க சுபாவம் அப்படி. அதை பத்தி நினைச்சா உன் மனசு தான் கெடும். விடு. அப்பா, இன்னைக்கு நீங்க கோபி கிட்ட சொன்னீங்களே, அந்த அம்மா வாயால திட்டு வாங்கினதுனால நீங்க நம்ம வீட்டு ஆளாயிட்டீங்கன்னு. நீங்க விளையாட்டுக்கு சொன்னாலும் அதான கசப்பான உண்மை. இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படக்கூடாதுமா, விட்டுருமா. அதுக்கு இல்லப்பா, ஒரு மாமியார் கிட்ட ஒரு மருமக திட்டு வாங்கலாம், பரவாயில்ல, அது பொதுவா நடக்கிறது. ஆனா நம்ம வீட்டுல என் அக்கா, என் தங்கச்சிங்க, மாமா, நீங்க எல்லாரும் பேச்சு வாங்கிட்டீங்க. போதாததுக்கு இப்போ வரப்போற மாப்பிள்ளை கூட திட்டு வாங்கிட்டாரு. நாம ஏன்பா அவங்க கிட்ட திட்டு வாங்கணும்? நினைச்சாலே என்னால தாங்கிக்கவே முடியல. என்னமா பண்றது, அந்த அம்மாவோட பிறவி எப்படி? விட்டுரு. எப்படிப்பா? அதை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த பாருமா, எப்ப அதை நினைச்சா உனக்கு வருத்தமா இருக்கா? ஏன் நினைக்கிற? நிறுத்திறேன். எப்படிப்பா முடியும்? பண்ணித்தான் ஆகணுமா. இந்த பாரு சரோ, நம்ம வீட்டுல தலைக்கு மேல 2 கல்யாணம் இருக்கு. அந்த கல்யாணத்தை நீ மாப்பிள்ளையும் வந்து அழகா முன்ன இருந்து நடத்தி வைக்கணும். இப்ப நீ ரோசப்பட்டு ஒரு வார்த்தை விட்டேன்னு வச்சுக்க, உன் மாமியாருக்காரே அதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு உன்னையும் மாப்பிள்ளையும் கல்யாணத்துக்கு போகாதேன்னு தடுத்துருவா. என்ன ஆகுன்னு நினைச்சு பாரு. உன் தங்கச்சி எல்லாம் உன் மேல உயிரியே வச்சிருக்காங்க. நீ கல்யாணத்துக்கு வரலன்னா இந்த கல்யாணமே வேண்டாப்பான்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஆமா,
எக்காரணத்தை கொண்டும் அந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடாதுமா. அதனால எனக்காகவும் உன் தங்கச்சிகளுக்காகவும் பல்ல கடிச்சிட்டு பொறுமையா இருமா. உன்னோட கோபம் ரோஷம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வை. என்னப்பா கோவம் ரோஷமா அதெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. என்னம்மா சரோ, உன் மனசு எனக்கு நல்லா புரியுதுமா. என்ன பண்றது, நல்ல காரியம் நல்லபடியா நடக்கணும்ல, அதுக்காக சொன்னேன். சரிம்மா, நேரமாவது. நான் இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுறேன். நீ ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிரு. வீட்டுக்கு வர மாட்டீங்களா? நிறைய வேலை இருக்குமா. நீ ஜாக்கிரதையா வீட்டுக்கு போயிடுறியா? வரேன் பாரு, நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்க. பொறுமையா இருந்து நல்ல காரியத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும். சரி, நான் வரட்டுமா? வரேன்.